வாய்ஸ் ஆஃப் சவுத் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சிந்திக்கிருப்பவர் திராவிட சிந்தனையாளர் திருமிகு ஸ்ரீவித்யா அவர்கள். வணக்கம். வணக்கம். ஆன்மீக சொற்பொழிவாளர் என்கிற போர்வையில் ரொம்ப கொச்சையாக கேவலமாக ஒரு நபர் பேசிகிட்டு இருக்காரு. அவர் இப்போது கைது செய்யப்பட்டிருக்கார் தமிழக காவல்துறையால். அவருடைய பல கிளிப்பிங்ஸ் வந்து இப்போ வைரல் ஆகிட்டே இருக்கிறத பார்க்க முடியுது. அதில் ஒரு வீடியோ வந்து செக்ஸ் பற்றி பேசுகிறாரு. அது ரொம்ப கொச்சையாக அதை வந்து நார்மலைஸ் செய்யக்கூடிய வகையில் அவர் அதை பேசுகிறாரு. குறிப்பாக தாயோடு புணர்வது குறித்தும் பேசுகிறாரு. இதெல்லாம் வந்து நார்மலைஸாக அவர் பேசுவதாக நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. குறிப்பாக அருணகிரிநாதராக இருக்கட்டும், முருகராக இருக்கட்டும், எல்லாருமே இன்க்ளூட் பண்ணி செக்ஸுக்குள்ளே அடக்கிறாரு. நம்ம எப்படி எடுத்துக்கிறது? நீங்கள் எப்படி இதை பார்க்குறீங்க? முதல்ல ஒரு ஆன்மீக சொற்பொழிவாளர் எதுக்கு முதல்ல செக்ஸை பற்றி பேசணும்? இதெல்லாம் ஆன்மீகத்தில் வருதா? அப்போ ஆன்மீகம் அப்படிங்கிற பேரில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க பெரும்பாலானவர்கள்? 100% சொல்லலாம். ஆன்மீகம் அப்படிங்கிற பேரால் நித்யானந்தா முதற்கொண்டு, பிரேமானந்தா முதற்கொண்டு, காஞ்சி மடத்தில் இருக்கிறவங்க முதற்கொண்டு பெரும்பாலான ஆன்மீகம் பேசக்கூடியவர்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு நம்ம பார்க்குறோம். அப்போ இவங்க ஆன்மீகம் அப்படிங்கிற பேரில் பெண்களுடைய உடலை சுரண்டுவதற்காக, மக்களுடைய காசை சுரண்டுவதற்காக ஒரு பண்ணக்கூடிய தொழில் தான் ஆன்மீகம் அப்படிங்கிறதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. ஆன்மீகவாதிக்கு செக்ஸை பற்றி எதுக்கு டாக்? அது இயற்கையை சார்ந்தது அப்படின்ற சொல்கிறதா இருக்கட்டும், இல்லை உச்சக்கட்ட ஞானம். ஆன்மீகம்னா எல்லாத்தையும் முற்றும் திறந்தவர் தானே, உனக்கு எதுக்கு அதை பற்றி பேச்சு? ஆன்மீகம் அப்படிங்கிறது நீ வந்து இறைவனை தேடக்கூடிய ஒரு இது தானே. உனக்கு எதுக்கு மற்றதெல்லாம் வலிச்சுன்னு போகிற? வேறு எந்த பற்றுமே உனக்கு இருக்கக்கூடாது இல்லை? ஆன்மீகத்தை நீ பேசுகிற அப்படிங்கும்போது உனக்கு எதுக்கு அந்த செக்ஸை பற்றின டாக் முதல்ல? அப்போ இவங்கெல்லாம் யார்? இவங்களுடைய பிளான் என்னவா இருக்குது? இவங்களோட டார்கெட் யார்? இன்னசென்ட் மக்கள் தானே. இவன் ஏதோ வந்து ஒரு அறம் சார்ந்து, வாழ்க்கை நெறி சார்ந்து ஏதோ ஒன்று சொல்ல போகிறான் அப்படின்னு நினச்சிட்டு போய் அங்கே மக்கள் உட்காந்துருக்கும் பொழுது நீ வந்து செக்ஸை பற்றி பேசுகிற, அதுவும் மிக முக்கியமாக ரொம்ப கொச்சைப்படுத்துகிற மாதிரி. அவர் வந்து தாய் மகன் புணர்வதை பற்றி பேசுகிறாரு, ஒருவர் பல பேரோட புணர்வதை பற்றி எல்லாம் பேசுகிறாரு. எதுக்கு இதெல்லாம் பேசுகிறேன்? அங்கே அதனுடைய தேவை என்ன? ஆன்மீக சொற்பொழிவில் உடலுறவை பற்றி பேச வேண்டிய தேவை என்ன? எதுக்கு அந்த ஆள் அதை அங்கே பற்றி பேசுகிறாரு? அப்போ அந்த ஆள் யார்? நித்யானந்தா மாதிரி இவனும் ஒரு ஃப்ராடு. வேறு என்ன அதில் நம்ம புரிஞ்சுக்க முடியும்? அப்போது பெண்களுக்கு நம்ம என்ன சொல்ல, மிக முக்கியமாக பெண்களுக்கு, ஆண்களுக்கும் சேர்த்து தான். ஆனால் இழப்பு அப்படிங்கிறது பெண்களுக்கு அதிகமாக இருக்குது இந்த ஆணாதிக்க சொசைட்டியில். அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி பேசுகிறவங்கள நீங்கள் நம்பாதீங்க. உங்களுக்கு மென்டலி ஒரு பீஸ்ஃபுல்னஸ் வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் சைக்கியாட்ரிஸ்ட்டை போய் பாருங்கள். உங்களோட அட்மாஸ்பியரை ப்ளசண்ட்டாக வச்சுக்கோங்க. ஒரு நல்ல மியூசிக் கேளுங்க, இல்லை மியூசிக் கற்றுக்கோங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்கள். இவனை மாதிரி இருக்க ஃப்ராடுக்கிட்டெல்லாம் போய் உட்காந்து காசையும் செலவழிச்சுக்கிட்டு உங்களோட ஹெல்த்தையும் ஸ்பாயில் பண்ணிக்காதீங்க. மென்டல் ஹெல்த் ரொம்ப ஸ்பாயில் ஆகும் ஃபஸ்ட்டு. இந்த மாதிரி சைக்கோங்கிட்ட போய் நம்ம வந்து அவன் ஏதோ ஒரு பெரிய குரு மாதிரி உட்காந்துக்கிட்டு கேட்குறது அப்படிங்கிறது வந்து மிக மோசமான ஒரு இடத்துக்கு நம்மளை கொண்டு போய் விட்டுடும். அதனால் கொஞ்சமாவது யோசிங்க. இந்த மாதிரி ஃப்ராடுங்களெல்லாம் நம்பிடாதீங்க அப்படின்னு தான் நம்ம சொல்ல வேண்டியது. ஆனால் அவருக்கு ஆதரவாக பலருமே குரல் கொடுத்தாங்க இல்லையா? கைது செய்யப்பட்ட போது வந்து அவருடைய கைது எப்படி இருக்குன்னா, அவரை ஹீரோவாக்கிட்டீங்க, ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குது காவல்துறையெல்லாம் கேள்வி கேட்டாங்க. இப்போ கல்வியாளர் காயத்ரின்னு ஒரு நபர் கூட வந்து டிபேட்டில் கேட்டாங்க, அவரை ஹீரோவாக்கிட்டீங்க நீங்கள் அப்படின்னாங்க. அப்போ அதுக்கெல்லாம் பதில் என்ன இருக்குது? அவங்க கல்வியாளர்னு சொல்கிறீங்க, உண்மையான கல்வியாளராக இருந்தால் அவங்க அந்த கேள்வியை கேட்டிருக்க மாட்டாங்க. இப்படி ஒரு அபத்தமான வாதத்தை முன் வச்சிருக்க மாட்டாங்க. ஒரு சமூகத்திற்கு எதிராக இருக்கக்கூடிய கருத்துக்களை ஒருத்தன் சொல்கிறான், சமூகத்தில் அமைதியை கெடுக்கக்கூடிய வகையில், பொது ஒழுக்கத்தை கெடுக்கக்கூடிய வகையில், ஒரு அறத்திற்கு எதிராக ஒருத்தன் பேசுகிறான் அப்படின்னா காவல்துறை அவன் மேல் நடவடிக்கை எடுக்க தான் செய்யும். எடுக்கலைன்னா தான் கேள்வி கேட்டிருக்கணும். ஏன் இன்னும் எடுக்கலை அப்படின்னு. எடுத்தது எப்படி கேள்வி கேட்பாங்க? அப்போ இந்த கல்வியாளர் அப்படிங்கிறவங்கலாம் வந்து அவங்க கல்வியாளரே கிடையாது. கல்வியாளருங்கிற பேரில் சுற்றிக்கிட்டு இருக்க சங்கிகள், போலி ஆன்மீகவாதிகள், இந்த தேசத்தின் பெயரால் மக்களை சுரண்டுகின்ற போலி தேசியவாதிகள், ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்காரர்கள் தான் நம்ம எடுத்துக்கணும். நடவடிக்கை எடுத்திருக்காங்கல்ல, அது மிகவும் தவறான, பிற்போக்கான, மாணவர்களினுடைய எதிர்காலத்திற்கு எதிரான கருத்தை அந்த ஆள் பேசும்போது அரெஸ்ட் பண்ணாமல் என்ன பண்ண முடியும்? விட்டு நீ இன்னொரு 10 ஸ்கூலில் போய் இன்னும் ஒரு 100 பசங்க கிட்ட போய் 1000 பசங்க கிட்ட போய் இந்த மாதிரி பிற்போக்குத்தனமான அறிவியலுக்கு புறம்பான கருத்தையெல்லாம் பேசுன்னு சொல்ல முடியுமா? மாணவர்களிடையே ஒரு முற்போக்கு சிந்தனையை வளர்ப்பது தானே கல்வி அப்படிங்கிறது. அதற்கு எதிராக இந்த ஆள் பேசும்போது எப்படி நடவடிக்கை எடுக்காமல் இருக்க முடியும்? நம்ம என்ன பள்ளிக்கூடத்தில் பிற்போக்குத்தனத்தையா சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம்? ஆணுக்கு பெண் அடிமையானவள், இந்த ஜாதிக்கு இந்த ஜாதி அடிமையானவள், இந்த பெரும்பான்மை மதத்திற்கு இந்த மதம் அடிமையானது, இந்த நிறத்திற்கு இந்த நிறம் அடிமையானது, தாழ்வானது, அப்படி இல்லாமல் நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். எல்லாரும் சமம்னு ஒரு முற்போக்கு கருத்தை சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அதுக்கு எதிராக யாராவது போய் மாணவர்கள்ட்ட பேசணும், நடவடிக்கை எடுக்க தான் செய்வாங்க. இப்போ வானதி சீனிவாசனுமே வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா,
அவர் பேசினதை நான் ஏற்றுக்கல. ஆனால் வந்து இங்கே அரசு வந்து சிலருக்கு மதமாற்ற செயல் நடந்துகிட்டு இருக்கு, அதையே வந்து அரசு தடுக்கிறது இல்லை அப்படின்ற ஒரு கேள்வி முன்வைக்கிறாங்க. இப்போ அதுலேருந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறாங்க இல்லையா? இது வானதி ஸ்ரீனிவாசன் சொன்னாங்களா? மதத்தின் பெயரால் வேற ஒரு மதத்தவர்கள் இங்கே அடிச்சு கொல்லப்பட்டுட்டு இருக்காங்களே, மாட்டுக்கறியின் பெயரால் இங்கே வேற ஒரு மதத்தவர்கள் அடிச்சு கொல்லப்பட்டுட்டு இருக்காங்களே, அதே மாட்டுக்கறியின் பெயரால் ஒரே மதத்தை சேர்ந்த தலித் மக்கள் அடிச்சு கொல்லப்பட்டுட்டு இருக்காங்களே, அதை ஏன் இந்த பிஜேபி அரசு மோடி அரசு கண்டிக்கல? அதையெல்லாம் விட்டுட்டு வானதிக்கு இதுக்கு பேசுகிறாங்க. அதை கேட்டாங்களா வானதி? ஐயோ, ராமராஜ்யத்தில் மோடி ராஜ்யத்தில் மாட்டுக்கறியின் பெயரால் கொலை நடக்கலாமா, மதத்தின் பெயரால் வீடு இடிக்கப்படலாமா, இதையெல்லாம் ரொம்ப அதிகப்படியானது இல்லையா, இதையெல்லாம் தவறு நிறுத்துங்கள்னு ஏன் இந்த மோடிஜி கிட்ட சொல்லலை? அதெல்லாம் பற்றி பேசாம வானதி ஸ்ரீனிவாசனுக்கு இதை பற்றி பேசுறதுக்கு தகுதி இருக்கான்னு கேட்குறேன் நான். இந்த தகுதி இல்லையா வானதி ஸ்ரீனிவாசனுக்கு? இல்லை, இப்போது நாகரிக சமூகத்தில் அவர்கள் குறிப்பாக அந்த நபர் பேசுனதை வந்து நம்ம ஏற்றுக்கவே முடியாது, காது கொடுத்து கேட்க முடியலன்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கிற பொழுது அருணகிரிநாதரை பற்றி அவர் பேசுகிறாரு, முருகனை பற்றி பேசுகிறாரு. அருணகிரிநாதர் வந்து 1000 பெண்களுக்கு மேலே புணர்ந்திருப்பாரு அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும், இல்லை அவர் அதற்கு மேலேயே இருக்கும் அப்படி பார்க்கிற பொழுது, அப்போது அவருக்கு ஞானம் கொடுத்த முருகர் தவறானவரா, அருணகிரிநாதர் தவறானவரான்ற கேள்வி எழுப்புறாரு. இப்படியெல்லாம் கொச்சைப்படுத்தக்கூடிய நபர் அவருக்கு எதிராக ஏன் இன்னும் பிஜேபி வந்து குரல் கொடுக்கல? ஏன்னா கந்த சஷ்டி கவசம் வந்தபோது, அந்த பிரச்சனை வந்தப்போ மிகப்பெரிய அளவுக்கு வேலை யாத்திரை நடத்தினது பிஜேபி தானே. ஏன்னா இந்த மகாவிஷ்ணு அப்படிங்கிற ஆளு திராவிட இயக்கத்தை சேர்ந்தவங்க கிடையாது, அதனால அவங்களுக்கு வந்து பொங்கலை சடுகுடுகுடுன்னு ஓடி வந்திருக்கணும் இல்லை? கந்த சஷ்டி கவசத்தில் சொல்கிற மாதிரி, ஐயோ முருகனை இப்படி சொல்லிட்டியா, முருகனை முட்டாள்னு சொல்லிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நரம்பு படைக்க பேசினேன் கும்பல்லாம் இப்போ வந்திருக்கணும்ல. அது எப்படி நீ முருகன் இப்படி சொல்லலாம், அது எப்படி நீ அருணகிரிநாதனை எப்படி சொல்லலாம், இதெல்லாம் தப்பு இல்லையா? அது எப்படி ஒரு கொச்சைப்படுத்துற ஒரு தாய் மகன் உறவையே நீ எப்படி கொச்சைப்படுத்தலாம்? ஐயோ, இதெல்லாம் சனாதனத்திற்கு எதிரானது, இந்து மதத்திற்கு எதிரானது, ஐயோ அப்படின்னு கொதிச்சிருக்கணும்ல இந்த போலி சனாதனவாதிகள், கொதிச்சிருக்கணும்ல. ஏன்னா இவங்களுக்கு ஏன் இப்போ கொதிக்கல அப்படின்னா, பேசினது அவங்க ஆளு, இதுவே பேசினது திமுகவில் கடைக்கோடியில் எந்த புரிதலும் இல்லாத ஒரு தொண்டன் ஒல்லறிட்டா கூட பெரிய பூதாகரமாக்கிடுவாங்க. திமுக காரங்க பாவம் ஒரு டீ கடையில் போய் டீ குடிக்க கூட முடியாத நிலைமையில தான் அவங்க இருக்கிறாங்க. ஐயோ திமுக காரன் டீ குடிக்கிறான்னு சொல்லிட்டு 10 கேமரா வந்து நிற்கிற மாதிரி இருக்கு. அப்போது தவறாகவே இருந்தாலும், எவ்வளவு மோசமானதாகவே இருந்தாலும் ஆதரிக்கக்கூடிய மனநிலையும் ஆர்எஸ்எஸ் பிஜேபி ரைட் விங் கும்பலுக்கு இருக்குது. அதனால தான் இந்த பாபா ரஹீமு இந்த 2 பேருங்க பெயில் கொடுத்து அமைச்சிருக்காங்களே, 2 பேர் ரேப் குற்றத்தில் வந்து தண்டனை பெறப்பட்டவர்கள், தண்டிக்கப்பட்டவர்கள் ஜெயிலேருந்து பரவல் கொடுத்துருக்கு ஆர்எஸ்எஸ் பிஜேபி. பில்கிஸ் பானு ரேபிஸ்ட்டை விடுதலை பண்ணது யார்? பிஜேபி தானே. அப்போ அந்த கும்பல் மகாவிஷ்ணு மாதிரி ஃப்ராடுகள் பேசினதுக்கு கொதிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு நியாயத்தை சொல்வதற்கு கூட அது யார் செஞ்சுருக்கணும், அதாவது இப்போ ஒரு தவறு நடக்குது, அந்த தவறு இந்த கட்சி செஞ்சிருந்தாலும் கண்டிப்பாங்கிற கும்பல் தான் இது. அப்போ இவங்களுக்கு உண்மையாகவே மதத்தின் மீதோ மக்களின் மீதோ இங்கே இருக்கக்கூடிய பண்பாடு கலாச்சாரம் சனாதனம் இவங்க சொல்லிக்கிட்டு இருக்கும் மீதோ இவங்களுக்கு எந்த அக்கறையும் கிடையாது. ஏமாற்றுவதற்கு ஓட்டு பொறுக்குவதற்கு இதையெல்லாம் பயன்படுத்திக்க முடியுமா? மகாவிஷ்ணு மாதிரி இருக்கக்கூடிய ஆட்கள் ஏமாற்றி வயிறு வளர்ப்பதற்கு, மக்களுடைய காசை பிடுங்கிறதுக்கு இதை பயன்படுத்திக்கிறது. ஆர்எஸ்எஸ் பிஜேபி பண்ணுறவங்க ஓட்டு பொறுக்கிறதுக்கு இது ஆன்மீகத்தை பயன்படுத்திக்க முடியுது. அதுதான் நடந்துட்டு. ஆனால் இன்னுமே மக்கள், அதாவது அவர் கைது செய்யப்பட்டு அவர் எப்படிப்பட்ட நபர், அவருடைய வீடியோக்களில் எப்படிலாம் கொச்சையாக பேசியிருக்கார் அப்படின்ற பார்த்த பிறகும் மக்களுக்கு அவர் ஆதரவு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அதாவது இதை நான் வந்து ஒரு மனநல சார்ந்து நம்ம சிந்திக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். 140 கோடி மக்கள் இருக்கிறாங்க, எல்லோரும் ஒரே மாதிரியே இருக்க மாட்டாங்க. எல்லோரும் ஒரே வேட்டி தான் கட்டணும் அப்படின்னா இங்கே பேண்ட் ஷர்ட்டுக்கு ஜீன்ஸுக்கு இதுக்கெல்லாம் வேலை இருந்திருக்கு. அப்போ ஒவ்வொருவதற்கும் ஒவ்வொரு மாதிரி சிந்தனை இருக்கு இல்லையா, ஒவ்வொரு மாதிரி நுகர்வு தன்மை இருக்கு இல்லையா. அப்போது ஒவ்வொருத்தருடைய மூளை எப்படி சிந்திக்கும் அப்படின்னா, இது தவறு இது சரி அப்படின்னு பெரும்பாலானவர்களால் யோசிக்க முடியுது. சில பேரால் எது சரி எது தவறு, எது பொது ஒழுக்கத்திற்குலேருந்து விலகி இருக்குது, எது வந்து தவறாக இருக்குது அப்படின்னு பகுத்து பார்க்கக்கூடிய சிந்தனை திறன் குறைவாக இருக்கக்கூடியவர்கள். அப்படி சிந்தனை திறன் யாருக்கெல்லாம் குறைவாக இருக்குதோ அவங்களையெல்லாம் தான் இந்த கும்பல் வந்து டார்கெட் பண்ணும், ஈஸியாக கேட்ச் பண்ணிவிடுவாங்க. அதான் இவங்ககிட்ட போய் ஏமாறுறது. இல்லை அவர் என்னங்க அப்படி தப்பாக அவர் சொன்னது தப்பு தவறு மோசமானதுங்கிறத கூட புரிந்து கொள்ள முடியாத நிலையில் மக்கள் இருப்பாங்களா? இருப்பாங்க. அதனால தான் நம்ம திரும்ப திரும்ப என்ன சொல்கிறோம், ஸ்கூல்ஸில் பசங்களை வந்து சிந்திக்க தூண்டணும், கேள்விகள் கேட்க வைக்கணும், அவங்களுக்கு வந்து முற்போக்காக சிந்திக்க தூண்டணும் அப்படின்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா இதுக்கு தான். எல்லாராலையும் சிந்திக்க முடியுமா, எல்லாராலையும் கேள்வி எழுப்ப முடியுமா, எது சரி எது தவறுன்னு எல்லாரையும் 100% பர்ஃபெக்டாக கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னா முடியாது. இப்போ என்னால் ஒரு 70% முடியும், 80% முடியுது, உங்களால் ஒரு 80% 85% முடியுது அப்படின்னா
ஒவ்வொருத்தருக்கும் பெர்சன்டேஜ் குறைவாக இருக்கும் இல்லையா? அப்படிப்பட்ட நபர்கள் தான் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆட்கள் கிட்ட ஏமாந்து போயிடுறாங்க. அப்படி ஏமாந்து கொள்பவர்கள் பிஹெச்டி கூட முடிச்சிருக்கலாம். அப்படி ஏமாறுபவர்கள் 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸை கூட நிறுத்தியிருக்கலாம். அப்படி ஏமாறுபவர்கள் பணக்காரராகவும் இருக்கலாம், ஏழையாகவும் இருக்கலாம். உயர் ஜாதி என்று சொல்லப்படுகின்ற சமூக படிநிலை உயர் ஜாதின்னு சொல்லக்கூடியவர்களாகவும் இருக்கலாம். இல்லை சமூக படிநிலையில் ஒடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஜாதியை சேர்ந்தவர்களாகவும் இருக்கலாம். அதனால இது வந்து மனிதன் தன்னுடைய சிந்தனை திரையை எந்த அளவுக்கு வளர்த்துக்கிறானோ அப்படி வளர்த்துக்கிறவங்க ஏமாற மாட்டாங்க. அது இல்லாமல் போகிறவங்க தான் இந்த மாதிரி போய் இவங்ககிட்டலாம் ஏமாந்துக்கிறாங்க. அதனால இப்படிப்பட்ட போலி ஆசாமிகள் இனி வருவார்களா? வருவார்கள். ஏமாறக்கூடியதுக்கு வாய்ப்பு இருக்கா? மக்கள் ஏமாறக்கூடியதுக்கு வாய்ப்பும் இருக்குது. இதை நம்ம மினிமைஸ் பண்ணுறதுக்காக தான் வந்து ஸ்கூல்ஸில் வந்து இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் சேர்க்கக்கூடாது, இந்த மாதிரி ஸ்பீச் எல்லாம் கொடுக்கக்கூடாது, சயின்டிஃபிக் டெம்பரமெண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், டெவலப் பண்ணணும் அப்படின்னு கவர்மெண்ட் சொல்லக்கூடியதுக்கான காரணம், இந்த மாதிரி காலம் போக போக ஃப்ராடுகள் இருக்கும், ஏமாறுறவங்களும் இருப்பாங்க. அதோட பெர்சன்டேஜை மினிமைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நோக்கம் தான், வேற ஒன்றும் கிடையாது. அதனால இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு ஆதரவு இருக்குமா அப்படின்னா இருக்கும். கொலகாரனுக்கு ஆதரவு இருக்கா? இருக்கு. ரேபிஸ்டுக்கு ஆதரவு இருக்கா? இருக்குது. ஊழல்வாதிக்கு ஆதரவு இருக்குதா? இருக்குது. மதம் சார்ந்து ஜாதி சார்ந்து வெறியோட கொலை செய்கிறவங்களுக்கு ஆதரவு இருக்குதா? இருக்குது. இனவாதம், மொழிவாதம், மொழி வெறி பேசக்கூடியவங்களுக்கு இருக்குதா? இருக்குது. இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் வந்து சைக்கலாஜிக்கலாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்கும். பொது நலன் அப்படின்னு சிந்திக்கக்கூடியவங்க வந்து யோசிப்பாங்க, இது தப்பு, இது சரி அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பொது நலன் இல்லாதவர்கள் என்னுடைய மொழி, என்னுடைய மதம், என்னுடைய ஜாதி, என்னுடைய மொழி அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்க இது மாதிரி ஆசாமிகளுக்கு, என்னுடைய மதம் என்னுடைய கடவுள் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள்லாம் வந்து இந்த மாதிரி ஆசாமிகளுக்கு ஆதரவு கொடுப்பாங்களான்னா கொடுப்பாங்க. இதில் பிரதான கட்சிகள் தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் பிரதான கட்சிகள் மகாவிஷ்ணு விவகாரத்தில் எல்லாரும் எதிர்ப்பு தெரிவித்தாங்க, கண்டனங்கள் தெரிவித்தாங்க. சீமான் மட்டும் வந்து அப்படி என்ன கொடுஞ்செயலை செய்துட்டாரு, அவரை ஏன் இவ்வளோ கைது பண்ணணும், இவ்வளோ தீவிரமையே எடுக்கணுன்ற கேள்வியை எழுப்பினார். இன்னொரு பக்கம் விஜயும் அந்த விஷயத்தில் சைலண்டாக இருக்கார் இல்லையா? ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை, குழந்தைகள் சம்மந்தப்பட்ட கல்வி சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனை, அவருக்கு இன்னும் ஒரு அறிக்கையோ இல்லை அதை பற்றியோ ஒரு ட்வீட்டோ எதுவுமே பண்ணாமல் இருக்காருன்னா அதை எப்படி எடுத்துக்கிறது? முதல்ல நீங்கள் சீமான் சொன்னதுக்கு வரேன். அவன் ஒரு பொண்ணை ஏமாத்திட்டு அதையே நியாயப்படுத்திக்கிட்டு இதுக்கப்புறம் தான் எனக்கு கேர்ள்ஸ் ஃபேன்ஸே அதிகமாயிட்டாங்கன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கான். அப்படிப்பட்ட அயோக்கிய பையன் அவன் வந்து கேடி ராகவன் மாதிரி, மகாவிஷ்ணு மாதிரி அவன் கட்சியிலேயே ஸ்கூல் பெண்களை பாலியல் பலாத்காரம் செய்து இப்போ ரீசெண்டாக செத்து போனானே, அந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் ஆதரவு கொடுக்குறவன் அவன். அக்கிஸ்டங்களுக்கு ஆதரவு கொடுக்குறவன் தான் சீமான். அதனால் அவன் பேசுனதில் வந்து என்ன ஆச்சரியமும் கிடையாது. ஏன்னா அவனே ஏமாத்துறவன், பெண்களை ஏமாற்றுபவன், பணத்தை ஏமாத்துறபவன், ஈழத்தின் பெயரால் மக்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறவன். அவனே வந்து நித்யானந்தா கூட இருக்கிற பொண்ணுங்களெல்லாம் பார்த்து வயிறு எறிஞ்சவன். ஐயோ ஃபிகருங்களாக இருக்குது, நமக்கு அந்த மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோசமான சிந்தனை உடையவன். அவன்கிட்ட போய் நீங்கள் பரம்பொருள் பேசுனது தப்பு அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்களான்னா எப்படி சொல்லுவான் அவன்? அவனே அயோக்கியம் எப்படி அவன் சொல்லுவான்? விஜய் வந்து பேசாமல் இருக்கிறாரு அப்படின்னா அவர் வந்து எந்த விஷயத்துக்குமே அவர் இது வரைக்கும் பேசலை. ஆனால் அவருடைய கட்சி கொடியை அறிமுகப்படுத்துறதுக்கு முன்பு வந்து இந்த நீட்டு குறித்து அவர் பேசவே இல்லை அப்படிங்கிறது பெரும்பாலான மக்கள், மிக முக்கியமாக மாணவர்கள் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதற்காக மேடையில் அந்த ஒரு கருத்தை மட்டும்தான் அவர் சொன்னார், வேற எதுவுமே அவர் சொல்லலை. மதம், இடம் சார்ந்து கூட நான் வந்து வேறுபாடுகள் இருக்கக்கூடாது அறிக்கையில் அப்படி அவர் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் நம்ம இது எப்படி எடுத்துக்கணும், அவர் இன்னுமே வந்து முழு நேர அரசியலில் இறங்கலை, பார்ட் டைம் பொலிட்டிக்ஸ் தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போது இதை ஒரு குறையாக சொல்வதை விட ஒரு எதிர்பார்ப்பாக நம்ம முன்வைக்கலாம் விஜய்கிட்ட. விஜய், நீங்கள் இன்னுமே வந்து மக்கள் நலன் சார்ந்த இந்த சமூக சிக்கல் சார்ந்த கருத்துக்களை இன்னும் நீங்கள் முன்வைக்கணும். நீங்கள் இன்னும் அரசியலில் முழுசாக வரல அப்படிங்கிறத வந்து ஒரு எக்ஸ்கியூஸாக சொன்னால் கூட மக்களுக்கான தேவை இருக்குது, நீங்கள் இதை ஒட்டியும் பேசணும், இன்னும் காலம் கடத்தக்கூடாது. ஏன்னா மாநாடு நடத்துகிற அளவுக்கு அவங்க வந்துட்டாங்க. அப்போது விஜய் அமைதியாக இருக்க வேண்டாம் அப்படிங்கிற கோரிக்கையை தான் நம்ம வைக்க முடியும். இப்போ தான் அவர் வந்திருக்காரு, உடனே ஏன் இதை நீங்கள் இன்னும் பேசலை அப்படிங்கிறது நம்மளுக்கு குறையாக இருக்குது. ஆனால் அது ஒரு குற்றச்சாட்டாக வைக்கலாமா அப்படிங்கிறதுல எனக்குமே வந்து ஒரு யோசனை இருக்குது. இப்போ தானே வந்திருக்கிறாரு, மேபி அவருக்குமே இன்னும் டைம் தேவைப்படலாம். அதுக்காக அவர் வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆரம்பிச்சிட்டேங்கிறனால அவருக்கு ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங் அதை பற்றி இருக்கும் அப்படிங்கிறத வந்து எனக்கு தெரியல. ஏன்னா அவர் வந்து அரசியல் சார்ந்து எந்த ஒரு செயல்பாடுமே அவரோட வாழ்க்கையில் இல்லை. பல வருடங்கள் அவர் வந்து செஞ்சாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. அப்போது அவருக்குமே கொஞ்சம் தேவைப்படும் இதை பற்றின புரிதலை ஏற்படுத்துவதற்கு. மேபி அந்த ஒரு லேர்னிங் ப்ராசஸில் அவர் இருக்கலாம். மகாவிஷ்ணு விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய புலனாய்வு பத்திரிகையாளர்கள்லாம் பல விஷயங்கள் சொல்கிறாங்க, கொலை கொள்ளை அப்படின்றதெல்லாம் வந்து மையப்படுத்தி பேசுகிறாங்க. இப்படி இருந்தும் அடுத்த நித்யானந்தாவாக உருவாவதற்கு கைது நடந்திருக்கு, வழக்குகள் போயிட்டு இருக்கு, அவர் எப்போ வெளியில் வரான்னு தெரியல. ஆனால் ஒருவேளை வெளியில் வந்தால் அடுத்த நந்தாவாக உருவாவதற்கான கேப்பபிலிட்டி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? வாய்ப்பு இருக்குது. ஏமாறுபவர்கள் இருக்கிற வரைக்கும், ஒரு நார்மல் திங்கிங் கெப்பாசிட்டி இல்லாதவர்கள் இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி இருக்கிற ஆட்களுக்கு வியாபாரம் நடந்துக்கிட்டு தான் இருக்கும்.
அது இந்த மனித சமூகம் எப்படிப்பட்ட ஒரு சிந்தனையை வந்து வச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது இருக்கு இல்லைங்க. இங்கே பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து ஜாதி வெறி இருக்குது, மதவெறி இருக்குது, ஆணாதிக்க சிந்தனை இருக்குது, ஏதோ ஒரு விதத்தில் ஒரு ஆதிக்க சிந்தனை இருக்குது இல்லையா? அப்போ இப்படிப்பட்டவர்கள் இந்த மாதிரி ஆட்களுக்கு ஆதரவு கொடுக்கணும் அப்படிங்கிற மனநிலைமையில இருப்பாங்க. அதாவது அவன் கொலகாரன் நம்ம ஆதரவு கொடுக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்கிறோன்னா நீ என்ன சொல்கிறது, நான் கொடுத்தே தீரும், அதாவது நம்ம சொன்னோங்கிறதுக்காக எதிர்ப்பு தெரிவிக்கிறது. முற்போக்கு சிந்தனையாளர்கள் வந்து இவனை கண்டிக்கிறாங்க, இவன் பேச்சை கண்டிக்கிறாங்கிறதுக்காகவே அதை எப்படி நீ கண்டிக்கலாம்? அதெல்லாம் கூடாது. ஏன்னா வெறுப்பின் அடிப்படையில் தீர்மானிக்கக்கூடியவர்கள் இங்க அதிகமாக இருக்கிறாங்க. அதாவது அவன் ஹீரோவா கூட இல்லாம இருக்கட்டுங்க, நீ அவனை எதிர்த்துட்டியா, இரு உன்னை எனக்கு பிடிக்காது அதனால நான் அவனுக்கு ஆதரவு கொடுக்குறேன், புரியுதுங்களா? அப்படிப்பட்ட மனநிலைமை இங்க இருக்குது. அதனால இவன் வெளில வந்தான் அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் இதற்கான ஆதரவு அவனுக்கு இருக்கும், கண்டிப்பாக வந்து இருக்கும். ஆனால் அதை வந்து அவன் இன்னுமே யூஸ் பண்ணிக்கக்கூடிய அளவுக்கு அவன் ஒரு கிரிமினலாக இருந்தானா யூஸ் பண்ணிப்பான். இல்லை அப்படின்னா எப்படி ஒரு நெகட்டிவ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சைலண்டாக ஆகலாம்னா அவனுக்கு அந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தெரியும் அப்படின்னா அவன் இன்னுமே டெவலப் ஆவான் தாங்கிறது என்னுடைய கருத்து. நன்றி, நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.